வணக்கம் நம்பர்லே. இப்போது இந்த திமுக டாஸ்மாக் 1000 கோடி சொன்னோம், அதுக்கு மேலேயே 2 லட்சம் கோடி இருக்குன்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 20,000 40,000 கோடி ஓட்டுக்கு தரணும் இப்போயே பதுக்கி வச்சுருக்காங்க. அங்கங்கே எலெக்ஷன் கூட இப்படிலாம் சொல்கிறேன். ஆனால் ஏதோ பிரச்சனை என்னமோ ஓடிவேன். இப்போது நிழல் முதல்வர் ஸ்டாலினோட மருமகன் டெல்லியில் அத்தனை எம்பிகளோடையும் பேசிட்டு அங்கே அமித்ஷா பயணி பார்க்குறாரு. எல்லாம் காலில் அது ஏதோ பண்ணால் காலில் விழுகிறது தானே. இங்கே பேரப்பா பேச வேண்டிய அங்கே காலில் விழுகிறது, இது நடக்கிறது தானே. இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வேறு ஒரு இந்த G2 பிரச்சனையில் ஸ்டாலின் போய் ஒரு இதில் விமான நிலையத்தில் நிர்மலா சீதாராமன் மீட் பண்ணார். எதாச்சியாக போகிற மாதிரி இதெல்லாம் க்ளீனாக பண்ணணும். அப்போது இந்த மாதிரி ஊழலில் அன்றைக்கி சர்க்கரை மாட்டினப்போ இந்திரா காந்தி வண்டிக்கிட்ட நம்பர் தானே கருணாநிதி, அது சரண்டர் இந்த மாதிரி. ஸோ அது இப்போ எவ்வளோ தூரம் கை கொடுக்கல, இன்றைக்கே சொல்லிட்டார், அண்ணாமலையும் சொல்லிட்டாரு. இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. அது எந்த அளவுக்கு அந்த ஆய்வு முடிஞ்ச அப்புறம் கை நடக்க வருதா இருக்கிற மந்திரி உட்பட அப்படி. இது மணல் எல்லாமே என்னென்னா போய் கேஸை போட்டுறாங்க ஹைகோர்ட்டில், இல்லாட்டா சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியிருக்கும். அது மாதிரி பெண்டிங் இருக்கும். பட் நாளாக அன்பாப்புலர் கவர்மெண்ட்டு அந்த டிசம்பரில் ஆகும்போது இந்த காப்பந்து அரசாங்கம் ஆகும்போது வேறு மாதிரி மாறும் ரூட்டு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது ஒன்று எங்கேயும் போய் யாரையும் பார்க்க முடியாது, அந்த மாதிரி மாறிடும். ரெண்டாவது, அந்த பணத்தை பூரா முடக்கிறதுக்கான வேலை தான் இப்போ நடக்குது. அதில் பார்த்திங்கன்னா இப்போது எல்லாரையும் கூப்பிட்டு முதல்வர் கூப்பிட்டு பேசுகிற அப்படி என்னமோ என்றைக்கோ அது சென்சஸ் எடுத்தாலும் தெரியும். இன்றைக்கி ஒன்றுமே பண்ணல பார்லிமெண்ட். உடனே மறுசீரமைப்பு தொகுதி குறைஞ்சிரும் மக்கள் தான் குறைஞ்சிருக்கலாம். அவன் ப்ரோரட்டால் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, சரியா? சரி, அவ்வளோ மக்கள் தொகை இருந்து இப்போ என்ன பண்ணணும்? இது எம்பி இருந்து என்ன பண்ணணும்? குறைஞ்சா என்னவோ சட்டப்படி கொடுக்க போகிறாங்க. இது காங்கிரஸ் பீரியடில் குறைஞ்சது. அப்போ ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் 71 பேசலை, காங்கிரஸ் எல்லா பக்கமும் இருக்கும்போது. இப்போ புதுசு வேறு வழி இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஃபெயிலியரு, கடன் ஆகி போச்சு. அப்போ இதை வச்சு உருட்டணும், அதான் நடக்குது. மறுசீரமைப்பு பண்ணுறேன் அவர் சொல்லிட்டார். எப்படியும் அது எல்லாருக்கும் வரதான் போகுது. குற்றம் செஞ்ச அந்த ஊழல் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டார் இன்றைக்கி அண்ணாமலை. அப்போது அதெல்லாம் பயம். ஏன்னா ஈடி மறுபடியும் இவங்க போய் கோர்ட்டில் போனால் ஈடிக்கு வர தெரியாது. மாதிரி சுப்ரீம் கோர்ட் போய் வந்தால் விகாரஸாக வருவாங்க. அதான் உண்மை. இவங்களுக்கு என்னென்னா இதை அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட நீட்டு மாதிரி கொண்டு போகலான்ற எண்ணம். அது எந்த அளவுக்கு இடருன்னு தெரியல. அதுக்கு ட்ரம்ப்க்கு அடுத்து இதை வச்சுக்கிறாங்க. இது இன்னும் ஒரு வருஷம் இருக்குமே எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுன்னு தெரில, பார்ப்போம். வேறு அது ஒன்று தான், வேறு ஒன்றும் இதில் இல்லை.